பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ஒரு காலத்துல சிவராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுரேஷ் மல்லேஷ் அப்படிங்கிற நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அவங்க ஊர்ல விவசாயம் செஞ்சுதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சுரேஷ் பாக்குறதுக்கு நல்ல வாட்டசாட்டமா இருந்தான். அவன் ரொம்பவுமே பலசாலி. தன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தான். ஆனா மல்லேஷ் பாக்குறதுக்கு அப்படி இருக்கல. அவன் ரொம்ப ஒல்லிதான். ஆனா அவனுக்கு புத்தி பலம் அதிகமா இருந்துச்சு. அப்படி அவங்க 2 பேருடைய குணங்களும் வேற வேறையா இருந்தாலும் 2 பேரும் உயிர் நண்பர்களா இருந்தாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மல்லேஷ் நெல் முட்டை எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில வைக்க வேண்டிய வேலை வந்துச்சு. மல்லேஷ் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ சுரேஷ் அந்த பக்கமா வரத பார்த்து, டே சுரேஷ், நீ பார்க்க பலசாலியா இருந்தாலும் உனக்குள்ள அவ்வளவு சக்தி இல்லன்னு எனக்கு தோணுதுடா. என்னது, என்ன பார்த்தா சக்திசாலி மாதிரி தெரியலையா? ஏன்டா இப்படி சொல்ற? சரி, நான் சொல்ற வேலையை செஞ்சேனா நீ பலசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா சொல்லு, என்ன வேலை செய்யணும்? நீ சொல்ற வேலையை செஞ்சு நான் பலசாலிதான் அப்படிங்கறத நான் நிரூபிக்கிறேன்டா. பெரிய வேலை இல்ல நண்பா, இதோ இந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த மாட்டு வண்டியில வைக்கணும், அவ்வளவுதான். அட, இவ்வளவுதானா? இத ஒரு நொடியில நான் செஞ்சு முடிச்சிருவேன், பாரு என்ன பண்றேன்னு அப்படின்னு ரொம்பவே சுலபமா அந்த நெல் மூட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மாட்டு வண்டியில வச்சுட்டு வந்துட்டான். பரவாயில்லடா, ரொம்ப சுலபமா கஷ்டமான வேலையை முடிச்சுட்ட. இப்பவாவது ஒத்துக்கிறியா நான் பலசாலிதான் அப்படின்னு? ஆ, நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேலை முடிஞ்சதுடா எப்பா அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இப்படி மல்லேஷ் அவனுடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா வேலைகளையும் சுலபமா செஞ்சிடுவான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல மழை பெய்யாம பூமி எல்லாம் வறண்டு போச்சு. விளைச்சல் எல்லாமே காஞ்சி வீணா போயிடுச்சு. அதனால ஊர்ல இருக்கிற எல்லாருமே விவசாயம் செய்ய முடியாம வேலை தேடி வெளியூருக்கு போயிட்டாங்க. அதனால சுரேஷ் மல்லேஷ் 2 பேருமே விவசாயம் செய்யறதை விட்டுட்டு வேலை தேடி பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. இப்படி வேலைக்காக சுரேஷ் மல்லேஷ் 2 பேரும் காட்டு வழியில போய்கிட்டு இருக்கும் போது கொள்ள கூட்டத்தை சேர்ந்த சில பேர் அவங்கள தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இத கவனிச்ச மல்லேஷ் சுரேஷ் கிட்ட, டேய், உனக்கு ஞாபகம் இருக்காடா அந்த மூட்டையை நாம எங்க வச்சோன்னு? உனக்கு ஞாபகம் மறதி வேற இருக்கு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எந்த மூட்டைய பத்தி பேசுற? அதான்டா, அதுக்குள்ளார மறந்துட்டியா? நமக்கு வழியில கிடைச்சதே அந்த தங்க மூட்டை. அந்த தங்க மூட்டைய யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல, அது நமக்கு கிடைச்சது. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? தங்க மூட்டையா? அது எப்படா நமக்கு கிடைச்சது? என்னடா விளையாடிக்கிட்டு இருக்க? நாம பேசுறத கேக்குறதுக்கு இங்க யாரும் இல்ல. நாம அந்த ஆலமரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டி புதைச்சு வச்சோம்ல தங்க மூட்டை, அது வீட்டுக்கு போகும்போது திரும்ப எடுத்துக்கிட்டு போயிடலாம். இல்லனா வேற யாராவது எடுத்துக்கிட்டு போயிட போறாங்க. ஆ, சரி சரி அப்படின்னு அவனுக்கு எதுவுமே புரியலனாலும் தலையாசிச்சான். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவன் அத உண்மை அப்படின்னு நம்பி அவங்கள பின்தொடர்றத விட்டுட்டு பின்னாடி வந்துட்டான். அத பார்த்து பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லி சுரேஷும் மல்லேஷும் வேகமா நடந்து ஊருக்குள்ள போய் சேர்ந்தாங்க. ஊருக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுரேஷ்க்கு ரொம்பவும் பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ஒரு பெரியவரை கூப்பிட்டு அவர்கிட்ட, ஏய் கிழவா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிட ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாப்போ. என்னப்பா இது, கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்ற? உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஏன், நீ இந்த ஊருக்கு என்ன மகாராஜாவா? அப்படின்னு சுரேஷ் மரியாதையே இல்லாம பேசினான். அதுக்கு அந்த பெரியவர் கோவமா, உனக்கு எவ்வளவு தைரியம்டா, எங்க ஊருக்கே வந்து என்னையே அவமானப்படுத்துறியா அப்படின்னு கோவமா திட்டினாரு. ஏண்டா கிழவா, உன்னால என் கூட மோத முடியுமா? ஒத்த கையால உன்னை நான் தூக்கி சொல்லட்டி போட்டுருவேன் அப்படின்னு அந்த பெரியவரை அடிக்க போனா சுரேஷ். அப்போ, டேய், நான் யாருங்கிறத இப்போ உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரையுமே அந்த பெரியவர் அங்க வர வச்சாரு. அப்படி வந்தவங்க எல்லாருமே சுரேஷை பிடிச்சு பயங்கரமா அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணப்போ உடனே மல்லேஷ் அவங்க எல்லாரையும் தடுத்து, ஐயா ஐயா, விட்டுடுங்க ஐயா, என் நண்பன் பண்ணது தப்புதான். அவன் பசி தாங்க மாட்டான், அதனாலதான் பொறுமையை இழந்துட்டு உங்களை ஏதேதோ பேசிட்டான். நீங்க பெரிய மனுஷன், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவனை விட்டுடுங்க ஐயா. இந்த ஒரு தடவைக்கு அவனை நீங்க மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டான். அது கேட்ட அந்த பெரியவர் மல்லேஷ் கிட்ட, இங்க பாருப்பா, நீ இவ்வளவு மரியாதையா கேக்குறதுனால இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்தவங்க எல்லாருமே அங்க இருந்து போயிட்டாங்க. இங்க பாரு சுரேஷ், உடம்புல பலம் இருக்கு அப்படிங்கிற திமிரை எல்லா இடத்துலயும் நம்ம காட்டக்கூடாது. அப்படி காட்டினா இந்த மாதிரி ஏதாவது ஆபத்துலதான் போய் மாட்டிப்ப. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கத்துக்க.
அப்படின்னு சொன்னா மல்லேஷ். டேய், நீ எனக்கு ஒன்னும் உபதேசம் பண்ண தேவையில்லை. நான் நினைச்சிருந்தா ஒரு நொடியில அவங்க அத்தனை பேரையும் அடிச்சு தூக்கி போட்டிருப்பேன். ஆனா நீதான் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்ட அப்படின்னு அவன் ரொம்ப திமிரா பேசினான். அதை கேட்டு மல்லேஷ், இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பசி எடுத்ததுனால அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கிட்ட போய் பாட்டி கிட்ட, அம்மா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ரொம்ப பசிக்குதுமா, என் நண்பனுக்கும் பசிக்குதான், உங்க வீட்ல ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு சாப்பிட கொஞ்சம் கொடுக்குறீங்களாமா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த பாட்டி வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற பழத்தை எடுத்துட்டு வந்து மல்லேஷ் கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிமா. அம்மா, இந்த ஊர்ல ஏதாவது வேலை கிடைக்குமா? எங்க ஊர்ல வேலை எதுவும் இல்லாம இந்த ஊருக்கு நாங்க வேலை தேடி வந்திருக்கோம். வேலை வேணும்னா நீங்க ராஜாவை போய் பாருங்க, அவரு உங்களுக்கு வேலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மல்லேஷும் சரின்னு அவன்கிட்ட இருக்கிற பழத்துல கொஞ்சம் சுரேஷ்க்கு சாப்பிட்டு கொடுத்து மிச்சத்தை அவனும் சாப்பிட்டான். அதுக்கப்புறமா அவங்க அந்த ஊரு ராஜாவை பாக்குறதுக்காக போனாங்க. மகாராஜா, வணக்கங்க. வணக்கம் வணக்கம். யார் நீங்க? எங்க இதுக்காக வந்திருக்கீங்க? மகாராஜா, நாங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. எங்க ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யாம எங்களால விவசாயம் செய்ய முடியல. அதனாலதான் உங்களுடைய இந்த ராஜ்யத்துல எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறதுக்காக வந்திருக்கோம். நான் ரொம்ப பலசாலி மகாராஜா. நீங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் சரி, அத ஒரு நிமிஷத்துல நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சுரேஷ் ரொம்பவும் திமிரா சொன்னான். சுரேஷ் ரொம்ப திமிரா இருக்கிறத ராஜா கவனிச்சாரு. அவனுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஐயா, நீங்க ரொம்ப கருணை உள்ள கொண்டவருன்னு கேள்விப்பட்டேன். உங்கள மாதிரி ராஜா கிட்ட வேலை பாக்குறதுனால நான் அதிர்ஷ்டம் வாய்ந்தவனா நான் கருதுறேன். அதனால நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு இங்க வேலை போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னா மல்லேஷ். அப்பதான் அந்த இடத்துக்கு 2 அண்ணன் தம்பிங்க வந்தாங்க. என்னாச்சு? எதுக்காக இங்க வந்தீங்க? ஐயா, பல தலைமுறையா எங்க வீட்டுல நிறைய தங்க நகைகள் எல்லாம் வச்சிருந்தோம். நாங்க பல வருஷமா அதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நேத்து ராத்திரி யாரும் எங்க வீட்டுக்குள்ள புகுந்து தங்க நகை எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நகைகளை திருடிக்கிட்டு போனது யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நீங்க தான் எப்படியாவது அந்த திருடங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க ஐயா. கேட்டீங்கல்ல, இந்த தங்கம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு திருட யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் வேலை கொடுக்கறேன். சரிங்க மகாராஜா அப்படின்னு சொல்லி மல்லேஷ் அங்கிருந்து கிளம்பி அந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனான். அங்க சில அடையாளங்களை கண்டுபிடிச்சு திருட யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட அவன் எடுத்துக்கிட்டு போன நகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். சபாஷ், நீ நான் சொன்ன வேலைய செஞ்சு முடிச்சிருக்க. ஆமா, திருட யாருன்னு கண்டுபிடிச்சியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன் மகாராஜா. அது வேற யாரும் இல்ல, இதோ நிக்கிறாரே தம்பி, இவர்தான். என்ன சொல்ற நீ? இவங்க 2 பேரும் சேர்ந்துதானே திருட்டு போயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்ல வந்தாங்க. ஆமா மகாராஜா, அப்படி வரலனா இவன் தான் திருடன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனாலதான் கூட வந்திருக்காரு. இவன் தான் திருடன் அப்படின்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? மகாராஜா, தம்பியோட மனைவி எல்லா நகைகளும் தனக்கே வேணும் அப்படின்னு கேட்டதுனால அன்னைக்கு அவங்க அண்ணன் கூட ஊருக்கு போற மாதிரி கூடவே போய் அவங்க அண்ணன் அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஊருக்கு வந்து வீட்டுல இருக்கிற தங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி அங்க அவரு புதைச்சு வச்சிருந்தாரு. இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? இருக்கு மகாராஜா. நான் இவருடைய வீட்டுக்கு போகும்போது இவரு பள்ளம் தோன்றதுக்கு பயன்படுத்தினாரே கடப்பார, அதுல மண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இவரு நகைகளை பதிச்சு வச்சிருந்த இடத்துல ஒரே ஒரு சங்கிலி மட்டும் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவசரத்துல அது அவரு சரியா கவனிக்கல. பள்ளம் தோண்டதுனால அவருடைய நகங்களோட இடுக்கலையும் மண்ணு இருக்கு பாருங்க. இப்படிதான் திருட யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்ச மகாராஜா அப்படின்னு மகாராஜா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா மல்லேஷ். அதை கேட்டு மகாராஜாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. சபாஷ், உன்னுடைய புத்தி பலத்தினால திருட யாரு அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்ட மல்லேஷ். உன்னுடைய அறிவை நான் நிச்சயமா பாராட்டிதான் ஆகணும் அப்படின்னு மல்லேஷ புகழ்ந்தாரு. மகாராஜா, என்கிட்டயும் ஏதாவது வேலைய ஒப்படைங்க. இவன் செஞ்சதை விட சுலபமாவே அந்த வேலைய நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா சுரேஷ். அதனால மகாராஜா நல்லா யோசிச்சு பார்த்து, சரி சரி, இங்க ஒரு யானை இருக்கு, அத பாத்தியா? அது பல நாட்களா சாப்பாடு சாப்பிடுறதே இல்ல. எப்படியாவது பண்ணி அந்த யானைய சாப்பாடு சாப்பிட வை பார்க்கலாம். அட,
இவ்வளவுதானா? இந்த வேலையெல்லாம் நான் ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிருவேனே. நீங்க பாருங்க மகாராஜா, இப்பவே யானைக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கொஞ்சம் சாப்பாடை எடுத்துக்கிட்டு அந்த யானைக்கு பக்கத்துல போனான். யானை பல நாட்களா சாப்பிடல அப்படிங்கறதுனால ரொம்பவும் சோர்வா இருந்துச்சு. சுரேஷ் அதுக்கு பக்கத்துல போய் சாப்பாட முன்னாடி வச்சான். ஆனா யானை மட்டும் அந்த சாப்பாட தொட்டு கூட பார்க்கல. அதனால சுரேஷ் ஒரு குச்சி எடுத்து அந்த யானைய போட்டு பலமா அடிக்க ஆரம்பிச்சான். ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்த பலவீனமா இருக்கிறதுனால வலி தாங்க முடியாம அந்த யானையும் சத்தமா கத்துச்சு. ஆனாலும் சுரேஷ் கொஞ்சம் கூட நிப்பாட்டாம அந்த யானைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான். வலி தாங்க முடியாத அந்த யானை ரொம்பவும் கோவப்பட்டு சுரேஷ தாக்குறதுக்காக எழுந்திருச்சுது. உடனே சுரேஷ் பயந்து போய் அந்த யானையை விட்டு ஒதுங்கி வந்துட்டான். மறுபடியும் மகாராஜா மல்லேஷ் போய் யானைக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னாரு. மல்லேஷ் அங்க இருக்கிறவங்களுடைய உதவியால அந்த யானைய பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அந்த யானைக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு திரும்ப வந்தான். உன்னால எப்படி இந்த வேலையை செய்ய முடிஞ்சது? சில நாட்களாவே நாங்க யாரு முயற்சி பண்ணாலும் அந்த யானை கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு நொடியில போய் நீ எப்படி சாப்பாடு கொடுத்த? இத நீ எப்படி செஞ்ச அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றியா? இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல மகாராஜா. தினமும் இந்த யானைய பாத்துக்கிற பாகன் சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் இந்த யானை சாப்பிடும். அந்த அளவுக்கு இந்த யானைக்கு அந்த பாகன் மேல பாசம் அதிகம். இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பாகன் இறந்து போனதுனால அவனை நினைச்சுக்கிட்டே கவலையில தான் பாவம் இந்த யானை சாப்பிடவே இல்ல. அதனாலதான் நீங்க யாரு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாலும் கூட அந்த யானை சாப்பிடவும் இல்ல. அப்படின்னா இப்ப உன்னால எப்படி சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது? மகாராஜா, விலங்குகளுக்கு நாம பாசத்தை காட்டினா அதுங்க திரும்ப நமக்கு பாசத்தை காட்டும். அதனாலதான் நான் அந்த பாகன் எப்படி பாசத்தோட அந்த யானைய கட்டிப்பிடிப்பானோ அதே மாதிரி போய் கட்டிப்பிடிச்சேன். அதனால அந்த யானை என்ன நம்புச்சு, என்ன முதலாளியா அது ஏத்துக்குச்சு. அதனாலதான் நான் கொடுத்த சாப்பாட அது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னா மல்லேஷ். அத கேட்டு மகாராஜா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு, ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க மல்லேஷ். யாராலையும் செய்ய முடியாத ஒரு வேலைய நீ இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்க. உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிதான். இங்க பாரு சுரேஷ், எல்லா இடத்துலயுமே உடல் பலம் மட்டும் வேலை செய்யாது. அதுக்கு கூடவே கொஞ்சம் அறிவு பலமும் இருக்கணும். உன்னுடைய நண்பனை பார், அவனுடைய அறிவு பலத்தினால எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அத அவன் செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னு மகாராஜா சுரேஷ்க்கு அறிவுரை சொன்னாரு. அத கேட்டு சுரேஷ்க்கும் கூட அவன் செஞ்சது புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்னுடைய உடல் பலத்தினால எது வேணும்னாலும் செஞ்சிட முடியும் அப்படின்னு இத்தனை நாளா நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தப்பு அப்படிங்கறது இப்ப புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு செஞ்சதை நினைச்சு தலைகுனிச்சு நின்னா சுரேஷ். அப்ப அத பார்த்த மகாராஜா செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட சுரேஷ்க்கும் புத்திசாலியான மல்லேஷ்க்கும் 2 பேருக்குமே அங்க வேலை போட்டு கொடுத்தாரு. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல மாணிக்கம் அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க 3 பசங்களும் பட்டணத்திலேயே இருக்கிறதுனால அவங்க ஒண்டியா கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கைன்னா அவங்களோட ஒரு அழகான ஒட்டு வீடு. அவங்க நம்பிக்கையோட அந்த வீட சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு 10 வயசுல சீனு அப்படிங்கிற பையன் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீனுவுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல. ஒரு பெரிய மனுஷரு தான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாணிக்கம் அம்மா சீனு அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அவனையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீனு கூட பாட்டிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு பாட்டி கூடயே இருந்துகிட்டு இருந்தான். ஐயோ, உங்களால வீட சுத்தம் பண்ண முடியலனாலும் அந்த இடுப்பு வலிய வச்சுக்கிட்டு எதுக்காக பாட்டி வீட சுத்தம் படுத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு. என்ன பாட்டி, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த அனாதைய யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? இப்போ பாட்டி சீனு தலைக்கு குச்சியால ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. என்ன பாட்டி அப்படி அடிக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்னு என்ன அப்படி அடிக்கிறீங்க? டேய், யாருடா அனாதை? உனக்கு நான் இருக்கேன்டா. நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு உன் குழந்தைங்கள நான் வளர்க்குறேன்டா. இன்னொரு தடவை உன் வாயில இருந்து அனாதை அப்படிங்கிற பேச்சு வந்தது, அவ்வளவுதான், நாக்க இழுத்து வச்சு வெட்டிடுவேன் பாரு. பாட்டி, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். முதல்ல நான் போலீஸ் ஆகுறேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. சரி, நான் படிக்க போறேன், போயிட்டு வரேன், டாட்டா. இன்னும் சொன்ன வார்த்தை பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. உடனே அவங்க கையில இருந்த கம்ப அங்கே தூக்கி போட்டுட்டு பீர்வா கிட்ட போய் பீர்வால இருந்து ஒரு காகிதத்தை கொண்டு வந்து வீட்டு வாசல்லையே உக்காந்துகிட்டு அந்த காகிதத்தை அங்கே வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டாங்க. இப்படி மாணிக்கம்மா அங்க உக்காந்துகிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு கோட்டையா அந்த பக்கம் போறத பார்த்தாங்க.
ஏய் கோட்டையா, ஒரு தடவை வாடா அப்படின்னு சொன்னப்போ, சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம், என்ன கூப்பிடுறீங்க? இந்த காகிதத்துல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்றியா? சரிங்க பாட்டி, இது வீட்டு பத்திரம். இந்த வீட்டை யாருக்காவது விக்கிறீங்களா? எதுக்காக இத படிக்க சொல்றீங்க பாட்டி? இந்த வீட்டை நான் எதுக்காகடா விற்க போறேன்? சரி, இந்த வீடு எனக்கு மட்டும்தான் சொந்தமா இல்ல என் பசங்களுக்கும் சொந்தம்னு இதுல எழுதிருக்கான்னு படிச்சு பார்த்து சொல்லு. அப்போ கோட்டையா அந்த வீட்டு பத்திரத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்த்து, பாட்டி, இல்ல பாட்டி, இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க என்ன வேணா செய்யலான்னு எழுதிருக்கு. அப்படியா? ரொம்ப நல்ல வார்த்தை சொன்ன. சரிப்பா, நீ இன்னும் கிளம்பு. வேலைக்கு போறவன நிறுத்தி வச்சிருக்கேன். சரிப்பா, கிளம்பு. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். இப்போ இந்த விஷயம் எதுக்காக? இந்த வீட்டை சீனு பேர்ல எழுதி வைக்கலான்னு இருக்கேன். ஒருவேளை நான் பொட்டுன்னு போயிட்டேன்னா என் பசங்க வந்து சீனுவை இது என் வீடு, வெளியே போடான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்குதான் நான் உயிரோட இருக்கும்போதே எழுதி வைக்கலான்னு. சொந்த பசங்களை விட வளர்த்த பையனுக்கு இவ்வளோ சொத்து கொடுக்குறீங்களே, நீங்க செய்யறது நல்லா இருக்கா? ஐயோ, என் புருஷன் அவ்வளோ சொத்து சம்பாதிச்சு என் பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் இந்த பசங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சீனு என் கூடியே இருந்துகிட்டு எல்லா கஷ்ட நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் என்னோட பேரன், அவனுக்கு நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? மாணிக்கம்மா அந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கோட்டையா கூட அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கோட்டையா ரோட்ல நடந்துகிட்டே இப்படி யோசிச்சுக்கிட்டு போனான். என்ன இது, இந்த வீடை எப்படியாவது என் பேர்ல மாத்தி எழுதிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த கிழவி திடீர்னு சீனுவுக்கு கொடுக்கறேன்னு சொல்லுது. இல்ல இல்ல, எப்படியாவது இந்த வீடை என் பேர்ல எழுதி வாங்கிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு நாள் மாணிக்கம்மா வீட்டுல இருக்கும்போது, சீனு, இந்தடா உனக்காக துணி வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். பாட்டியும் சீனுவும் அவனை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாரும் சொத்தையும் புடுங்கி வாங்கினவன். இங்க பாரு சீனு, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு. இந்தா 100 ரூபா, உனக்கு என்ன தேவையோ அதை போய் வாங்கிக்கோ. சரி, ஸ்கூலுக்கு கிளம்ப நேரமாகுது. கோட்டையாவ பார்த்து சீனு என்ன பேசணும்னு தெரியாம புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். என்னடா இருந்தாப்புல இருந்து இங்க வந்து அராஜகம் பண்ற? பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலான்னு பார்த்தேன். சீனுவை நான் தத்து எடுத்துக்க போறேன். என்னது, தத்து எடுத்துக்க போறியா? இருந்தாப்புல இருந்து இந்த மாதிரி ஏன்டா யோசிச்ச? ஏண்டா என்னோட வீட்டு மேல ஒரு கண்ணை வச்சிருக்கியா? என்ன சொல்லு. சேச்சா, நான் எதுக்கு பாட்டி அப்படி யோசிக்கிறேன்? நானே என்னோட 2 வீடை சீனுக்கே எழுதி கொடுக்கலான்னு பாக்குறேன். சீனுவுக்கு அப்பா அம்மா பாசம்னா என்னன்னு காட்டலாம் அப்படின்னு தான். அதுதான் என்னோட எண்ணம். அது இல்லடா. இங்க பாருங்க பாட்டி, நான் சொல்றது உண்மையான விஷயம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ல. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து தெளிவா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு வரப்போற பொண்ணு சீனு ஒரு அனாதைனா கல்யாணம் பண்ணிக்குவாளா? அப்படி பேசி கோட்டையா கடகடன்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா பாட்டிக்கு அவன் யாரு, எந்த மாதிரி ஒருத்தன்னு நல்லா தெரியும். கோட்டையா உண்மையானவன் கிடையாது. ஆனா அவன் பேச்சுல உண்மை இருக்கு. சீனுவுக்கு நாளைக்கு ஒரு குடும்பம்னு இல்லைன்னா அவனை யாருமே பாத்துக்க மாட்டாங்க. நான் அவனுக்கு பாரமா இருப்பேனே தவிர என்னால அவனுக்கு என்ன செய்ய முடியும்? இப்படி பாட்டிக்கு தூக்கமே வராததுனால சீனு பாட்டி கிட்ட வந்தான். பாட்டி, என்ன பாட்டி உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, தூக்கம் வரல, அவ்வளவுதான். அப்படியா பாட்டி? எனக்கும் தூக்கம் வரல, எக்ஸாம் வேற வந்துகிட்டு இருக்கு. சரி சீனு, உனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கியா? பாட்டி, ஸ்கூல்ல ஏதாவது ப்ரோக்ராம் வைக்கும்போது அப்பா அம்மாவை வர சொல்லுவாங்கல்ல, அப்பதான் எனக்கு அப்பா அம்மா வேணும்னு தோணும். உங்களை வர சொல்லலான்னு பார்த்தா உங்களால அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுல்ல பாட்டி. அப்படி இல்லடா சீனு, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். சரி, உன்னோட கோரிக்கைய நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். இப்படி மாணிக்கம்மா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கோட்டையா வீட்டுக்கு பாட்டி போனாங்க. கோட்டையா அவனோட பொண்டாட்டியும் அவனோட பையனும் ஒன்னா நின்னுகிட்டு இருந்தாங்க. கோட்டையா, நீ சொன்னத நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்பா. சீனுவுக்கு உங்கள மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சா ரொம்ப நல்ல விஷயம்தான். அவனை நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நீங்க வாக்கு கொடுக்கணும். பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. சீனுவையும் உங்க வீட்டையும் நாங்க எங்க சொந்தமா பாத்துக்க மாட்டோமா?
லக்ஷ்மியோட வார்த்தையை கேட்ட உடனே பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ கோவமா லக்ஷ்மிய பார்த்தாங்க. பார்த்துட்டு மறு பேச்சு பேசாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஓஹோ, திருட்டு பசங்களா, என் வீட்டை கொள்ளை அடிக்கிறதுக்காகவா சீனுவ தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க? ஐயோ கடவுளே! இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோட்டையவும் அவனோட பொண்டாட்டி லக்ஷ்மியும் ஒரு காகிதத்தை எடுத்துக்கிட்டு, அம்மா இந்தாங்க தத்து பத்திரம், இதுல நீங்க கையெடுத்து போட்டீங்கன்னா சீனு எங்க பையன் ஆயிடுவான். வார்த்தையை கேட்ட உடனே சீனு ஆச்சரியப்பட்டான். என்ன பாட்டி, என்ன அவங்களுக்கு தத்து கொடுத்துடுறீங்களா நீங்க? சீனு, நீ தானப்பா முந்தா நேத்து அப்பா அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதுக்கு தான்டா. பாட்டி, அதுக்குன்னு உங்களை விட்டுருவேன்னு நான் சொன்னேனா? நான் உங்க கூட போக மாட்டேன். கோட்டையா, நீங்க கிளம்புங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நடுவுல நீ பேசாதப்பா. கோட்டையாவும் லக்ஷ்மியும் சத்தம் போட்டு சொன்னாங்க. உடனே சீனுவும் பாட்டியும் அவங்க 2 பேரை பார்த்தாங்க. உடனே லக்ஷ்மி சீனுகிட்ட வந்து பொய் நாடகத்தை நடத்தினா. சீனு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும்னு எவ்வளவு நாளா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கும் ஒரு பையன் இருக்கான். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆனா நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எங்க கூடயே இருப்ப. சீக்கிரமா பத்திரத்துல கையெழுத்து போடுங்க, கிளம்பலாம். பாட்டி சீனோட முகத்தை பார்த்தாங்க. சீனு வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டுனா. சீனு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. பாட்டியும் அழுந்துகிட்டு இருந்தாங்க. கோட்டையா, கொஞ்ச நேரம் இருப்பா, இப்ப வரேன். அப்ப பாட்டி ஒரு பத்திரத்தை கொண்டு வந்தாங்க. கோட்டையா அந்த பத்திரத்தை பார்த்த உடனே இதுதான் வீட்டு பத்திரம்னு சந்தோஷப்பட்டான். புருஷன் பொண்டாட்டியும் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல நீங்க 2 பேரும் இந்த காகிதத்துல ஒரு சைன் போடுங்க. அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கிற காகிதத்துல நான் ஹெப்பெட்டு போடுறேன். ஐயோ பாட்டி, உங்களோட வீட்டு பத்திரம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு சீனு மட்டும் போதும். இந்த காகிதத்துல சீனுவுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் கொடுக்காம பத்திரமா பாத்துக்குவீங்க அப்படின்னு எழுதி இருக்கிறேன். நான் உங்க கையில இருக்கிற காகிதத்துல எப்பெட்டு போட மாட்டேன். ஐயோ பாட்டி, அவன் எங்க பையன்னு சொல்றதுக்காக தானே தத்து எடுத்துக்க வந்திருக்கோம். அப்படி சொல்லி கோட்டையா பாட்டி கையில இருக்கிற காகிதத்தை எடுத்துக்கிட்டு அதுல சைன் போட்டுட்டான். லக்ஷ்மி கையாலையும் சைனை போட வச்சுட்டான். அது என்ன காகிதம் அப்படின்னு அவங்க 2 பேரும் படிச்சு கூட பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் மாணிக்கம்மா கூட கோட்டையா கையில இருந்த பத்திரத்துல எப்பெட்டு போட்டு அனுப்புனாங்க. இப்படி சைன் போட வச்ச காகிதத்தை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க. சீனு ஒரு பக்கத்துல கவலையோட நின்னுகிட்டு இருந்தான். சீனு, அழுவாதப்பா, உங்க அப்பா அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ அவங்க கூட கிளம்பிப்போ. இல்ல பாட்டி, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். பாட்டி தான் சொல்றாங்கல்லப்பா, எங்க கூடவா, நாங்க உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவோம். அப்படி சொல்லி கோட்டையா லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியே கடகடன்னு நடந்து போயிட்டாங்க. பாட்டி, உங்களுக்கு என்ன வளர்க்க முடியலன்னா சொல்லுங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஆனா எதுக்காக பாட்டி இன்னொருத்தருக்கு என்ன தத்து கொடுக்குறீங்க? அந்த கோட்டையோட பையன் என்ன ஸ்கூல்ல எவ்வளவு அவமானப்படுத்துறான் தெரியுமா? இங்க பாருப்பா சீனு, நான் எதுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்டவங்க கிட்ட உன்னை அனுப்பி வைக்க போறேன்? நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன். அவங்க இந்த வீட்டை எழுதி வாங்கணும்னு உன்னை தத்துக்கு எடுத்துக்கிறேன்னு பொய் சொல்றாங்க. ஆனா நான் அவ்வளவு சுலபத்துல விட்டு கொடுத்துருவேனா? நான் ஒரு பாடத்தை படிக்க வைக்கிறேன். அப்படியா? அவங்க வந்து என்ன கூப்பிட்டாங்கன்னா? அவங்க அப்படி உன்னை கூப்பிட்டாங்கன்னா ஏதாவது வேலை செய்ய வச்சுக்கதான் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டாலும் நீ அவங்க கிட்ட போவாத. நீ இதே வீட்ல பாட்டி கூடயே இருந்துரு. இப்படி சீனு சந்தோஷப்பட்டான். பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கோட்டையாவும் அவனோட பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. அப்ப அவங்க பையன், என்னப்பா உங்களுக்கு நான் தேவையில்லையா? நான் இருக்கும்போது அந்த அனாதை பையன் தான் உங்களுக்கு தேவையா? எதுக்காக அவனை இங்க கூட்டிட்டு வர பாக்குறீங்க? ஐயோ பைத்தியக்கார பையா, இது தத்து பத்திரம் கிடையாதுடா, அந்த கிழவியோட வீட்டு பத்திரம். இனிமே கொஞ்ச நாள் அந்த வீடு கூட நம்மளுதுதான். டேய், எங்களுக்கு நீ ஒருத்தனே போதும்டா. நீ இருக்கும்போது அந்த அனாதை பையன் எங்களுக்கு எதுக்குடா? அப்போ எதுக்காக இந்த பத்திரம்? டேய், இது சாதாரணமான டூப்ளிகேட் பத்திரம்டா. இப்படி கோட்டையாவும் லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோட்டையா மாணிக்கம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு, என்னடா வீட்டு பக்கத்துல வேலி போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் வேலி போடுற? இங்க பாருங்க பாட்டி, இது என் வீடு. உன் வீடா? உன் வீடு எப்படி ஆகும்? நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களே. பாட்டி சைன் போட்டு கொடுத்த டூப்ளிகேட் பத்திரத்தை காட்டுனா. உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டு இப்படி சொன்னாங்க,
ஏய் திருட்டு பயல, சீனுவ தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லி என்னோட வீட்டையே முழுங்கணும்னு பாக்குறியா? இருடா, உனக்கு பஞ்சாயத்திய கூட்டி அதுல உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவரை தேடிக்கிட்டு சீனுவ கூட்டிக்கிட்டு கிளம்புனாங்க. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊரு ஜனங்களும் அங்க கூடியிருந்தாங்க. என்ன கோட்டையா, என்ன விஷயம்? ஐயா, இல்லைங்க ஐயா, இது வீட்டு பத்திரம். பாட்டி இந்த வீடை எனக்கே எழுதி கொடுத்த மாதிரி இதுல போட்டிருக்க, வேணா படிச்சு பாருங்க. மாணிக்கம்மா, இந்த காகிதத்து மேல நீங்க கையெழுத்து போட்டீங்களா? ஆமாப்பா, போட்டேன். அப்புறம் நீங்க தானே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஐயா, என்கிட்ட இருக்கிற காகிதத்துல யாரு சைன் போட்டிருக்கான்னு அதையும் நீங்களே பாத்துருங்க ஐயா. ஊர் தலைவர் அந்த பாட்டி கொடுத்த காகிதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. என்ன கோட்டையா, இந்த பத்திரத்துல சைன் போட்டது நீயும் பொண்டாட்டியா? பார்த்து சொல்லு. ஆமாங்க ஐயா, போட்டோம். சீனுவை நாங்க தானே பாத்துக்கிறோம், அதனாலதான் போட்டோம். அது ஒண்ணு எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. இப்போ இந்த காகிதம் உங்க சொந்த சுயநலமா தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க ஐயா, நாங்க சுயமா தான் சைன் போட்டோம். சரி, அப்போ இதுக்கப்புறம் மாணிக்கம்மாவோட வீடு கோட்டையாக்கு தான் சொந்தம். சொன்னனே கிழவி, இப்பவாவது நம்புறியா? இரு கோட்டையா, மாணிக்கம்மா சொன்ன மாதிரி மாணிக்கம்மா பத்திரத்துல என்ன எழுதிருக்காங்கன்னு விஷயம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. உன்னோட 2 வீடு, 4 ஏக்கரை நிலம் எல்லாவும் இன்னையில இருந்து சீனுக்கே போய் சேர்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்க. என்னது, சீனுக்கு அது எப்படி சேரும்? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கரெக்டா பாரு, இது உன்னோட வீட்டு பத்திரம். இந்த கிழவி என்னைய ஏமாத்திட்டாளா? கோட்டையா நெஞ்சில பெரிய மலைய வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இந்த கிழவி என் கையால சைன் எல்லாம் போட்டுக்கிட்டு என் வீட்டு சொத்தை அந்த அனாதை பையனுக்கு எழுதி வச்சிருக்கா. நீதானையா ஸ்வயமா நான் தான் கையெழுத்து போட்டேன்னு இப்பதானே ஒத்துக்கிட்டேன். ஐயா, இது என்னோட வீட்டு சொத்து பத்திரம்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. நீதானையா என்ன ஏமாத்த என்னோட சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குன. ஆனா அதெல்லாம் டூப்ளிகேட் சொத்து பத்திரம். ஏ கோட்டையா, டூப்ளிகேட் காகிதத்தை செய்ய வச்சு ஒரு வயசான அம்மாவை ஏமாத்த பாத்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏன், அது முதல்ல என்னோட வீட்டு பத்திரத்தை சரி பண்ணி கொடுங்க, அப்புறமா இந்த கிளி விஷயத்துக்கு வரலாம். இந்த மாதிரி நான் எந்த வேலையும் திருட்டு வேலை செய்யல. அது உன்னோட உண்மையான சொத்து பத்திரம் தான். உன் பையன் தான் கொண்டு வந்து கொடுத்தான். என்னது, என் பையன் கொண்டு வந்து கொடுத்தானா? பாட்டி அந்த பத்திரம் கூட ₹1 காசு கொடுக்கறேன், பாத்துட்டு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. என் தலைக்கு நீயே மண்ணு வாரி போட்டுட்டியடா படவா. என்ன இருந்தாலும் மாணிக்கம்மாவோட வீடு கோட்டையாவுக்கு தான் சொந்தம். கோட்டையாவோட 2 வீடு, 4 ஏக்கர் நிலம் எல்லாமே சீனுக்கு தான் சொந்தம். கோட்டையா வயசான அம்மானு கூட பார்க்காம அவங்கள மோசம் செய்ய பார்த்ததுக்கு அவனுக்கு இந்த பஞ்சாயத்துல தண்டனைய கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா சீனுக்கு சமாதானமே இருக்கல. பாட்டி, நம்மளுக்கு அவங்க சொத்து எதுக்கு பாட்டி? எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் யாராவது நம்மள பார்த்து மோசம் செய்யணும்னு நினைச்சா அந்த கோட்டையவுக்கு ஆன கதிதான். கொஞ்ச நாள்லயே அவனுக்கு விளையாட்டு காட்டி இந்த சொத்தை அவன் மூஞ்சி மேல தூக்கி போடலாம். பாட்டி, எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம், நீங்க இருந்தா போதும். நான் போலீஸ் ஆகி உங்களை நல்லா பாத்துக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டு மாணிக்கம்மா சீனுவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க.